நமோ வாராகி. வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன். வர இருக்கக்கூடிய ஆஷாட நவராத்திரியை வரவேற்கும் விதமாகவும் இன்னும் சக்தியூற்ற விதமாகவும் மகா வாராகி யாகம் நம்மளுடைய சென்னையில் நடக்க இருக்கு. நம்மளுடைய வராக குருஜி, யாக ரிஷி வராக குருஜி வந்திருந்து அவருடைய திருக்கரங்களால் இந்த யாகத்தை நடத்த இருக்கிறாரு. இது ஜூலை மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை காலையிலிருந்து மத்தியானத்தோட நிறைவு பெறும். இதில் வராக பக்தர்கள் எல்லாருமே கலந்துக்கலாம். வராகியோட அனுக்கிரகம் வேண்டி இருக்கிறவங்க அத்தனை பேருமே கலந்துக்கலாம். எப்போதுமே சொல்கிற மாதிரி இந்த யாகம் அப்படிங்கிறது நம்மளுடைய விளக்குக்கடை சார்பாக நடத்தக்கூடிய அத்தனை யாகங்களுமே வராக குருஜி தான் நடத்தி கொடுத்துருக்காங்க. இந்த யாகத்தால் நிறைய பலன் பெற்றவங்க தொடர்ந்து பூஜைகள் எல்லாம் கலந்துகிட்டு இருக்காங்க. குழந்தை வரம் வேண்டி, கல்யாணம் ஆகணும், சொந்த வீடு அமையணும் அப்படின்னு வேண்டி வர்றவங்க இருக்காங்க. நான் வாராகி அம்பால முழுசாக உள்வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த யாகத்தில் கலந்துப்பாங்க. இந்த யாகத்தோட சிறப்பே என்ன அப்படின்னா, குருஜி நடத்துவாங்க. எப்போதுமே அங்கே உள்ள மக்களுக்கு என்ன தேவையோ அத்தனை தேவைகளையும் நிறைவேற்றுற விதமாக பொதுவான யாகமாக தான் எப்போதுமே நடக்கும். இந்த முறையும் அதே மாதிரி நடக்க இருக்கு. குருஜி அங்கே வரும்போது அங்கே உள்ள மக்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை அவருடைய ஞான திருஷ்டியால் பார்த்து அந்நேரம் முடிவு பண்ணி கூட ஒரு சில விஷயங்களை மாற்றி நிறையவே நடத்துவார். இன்னைக்கு தேதி மட்டும்தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி பெரிய யாகம் ஒன்று இந்த ஜூலை 5, 6 நடக்க இருக்குது. அது பள்ளிகொண்டால நடக்க இருக்குது. ஸோ அதுலேயுமே நான் போய் கலந்துக்கிறேன். அந்த யாகத்தை பற்றி நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நீங்களுமே பார்த்துருப்பீங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க அதுக்குமே கலந்துக்கோங்க. அதை தொடர்ந்து ஆஷாட நவராத்திரியில் 14வது நாளாக 14ஆம் தேதி பல்லூரில் வாராகி அம்பாளுக்கு நம்ம போய் பொங்கல் வைக்க போகிறோம். அதை முடித்து அங்கே காப்பெல்லாம் கட்டிட்டு 15ஆம் தேதி காலையிலேருந்து நவராத்திரி கொண்டாட்டங்கள் ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி நம்மளுடைய ஆஷாட நவராத்திரி ஆரம்பிக்குது. இந்த ஆஷாட நவராத்திரியில் நான் என்னெல்லாம் பண்ணலாம், நாங்கள் எப்படி கலந்துக்கிறது, விளக்கு பூஜைன்னு சொல்கிறீங்க, முளைப்பாரி எடுக்கிறாங்கன்றீங்க, இதெல்லாம் நாங்கள் எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்மளுடைய அறநருள் வெப்சைட்டு மூலமாக, அறநருள் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டோட வெப்சைட் மூலமாக நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். தினமும் குறைஞ்சது 54 பேர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது ஏன் அப்படின்னா, குத்து விளக்கில் அம்பாளை ஆவாகனம் பண்ணுறது அவ்வளோ விசேஷம். இந்த விளக்கு பூஜைக்காக நம்மளுடைய மயிலாடுதுறை ராகவன் ஐயா வாராகி அம்பாளுக்காக சாக்த வழிபாட்டில் வாராகி அம்பாள் எப்படி இருக்கிறாளோ அவளுடைய திருரூபத்தை போற்ற விதமாக 108 போற்றி அவ்வளோ அழகாக எழுதி கொடுத்துருக்காரு. இவ்வளவு ஆழமாக நம்மளுடைய அம்பாளை இதுக்கு முன்னாடி யாருமே சொன்னதில்லை. இதெல்லாம் சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை அவ்வளோ அழகாக நம்மளுடைய ராகவன் ஐயா, மயிலாடுதுறை ராகவன் ஐயா மாற்றி கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய அம்பாளுக்காக அவரே எழுதியும் கொடுத்துருக்காரு. அவர் உணர்ந்த வாராகி அம்பாளை அவ்வளோ அழகாக எழுதி கொடுத்துருக்காரு. இந்த 108 போற்றி சொல்லி தான் அம்பாளை, வாராகி அம்பாளை அந்த குத்து விளக்கில் ஆவாகனம் பண்ணி 5 முக திரி போட்டு 5 முகமும் விளக்கு ஏற்றி இந்த 108 போற்றி சொல்லி வர்றவங்களுக்கும் ஒரு காயின் ஒன்று, அம்பாளுடைய திரு உருவம் பொறிச்ச காயின் கொடுத்து அதுக்கும் அர்ச்சனை பண்ணி அந்த காயினை எப்போதுமே நாம் நம்மளோடையே வச்சுக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய உருவேற்றக்கூடிய ஒரு நாளாக தான் ஒவ்வொரு நாளும் இருக்க போது. ஒரு நாள் கலந்துக்கிட்டவங்க இன்னொரு நாள் கலந்துக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இது வரைக்கும் 15, 16, 17 தேதிகளில் முழு பூஜையும் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு புக் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருக்குது. எப்போதுமே இதுக்காக நாங்கள் தனியாக லிஸ்ட்டே போட்டு வச்சுருக்கோம். என்னன்னைக்கு என்ன அலங்காரம் இருக்குது, என்ன புடவை கட்ட போகிறோம், என்ன மாதிரி மாலை வரப்போகுது, இது எல்லாமே ஆல்ரெடி பிளான் பண்ணியாச்சு. யார் யாருக்கு இந்த பூஜை நீங்கள் பண்ணணும் அல்லது கலந்துக்கணும் அல்லது ஏதாவது உபயோகம் பண்ணணும், நான் இன்னைக்கு மாலைக்கு நான் கொடுக்குறேன் அல்லது பிரசாதத்துக்கு நான் கொடுக்குறேன். ஆல்ரெடி ஒரு தம்பி இந்த லிஸ்ட்டு பார்த்துட்டு
தினமும் அந்த விளக்கு பூஜையில பண்ணக்கூடிய பிரசாதத்துக்கு ஒரு நாளைக்கு சக்கரை பொங்கலுக்கு மட்டும் 2500 ரூபாய் போட்டிருந்தோம். அதை வந்து 9 நாளைக்கும் சிங்கப்பூர்ல இருந்து ஒரு தம்பி வந்து விமலன் நினைக்கிற அவர் பேரு, அவர் பே பண்ணி நான் இந்த பூஜைக்கான இதுவை நான் எடுத்துக்கிறேன்க்கா அப்படின்னு இருக்காரு. அது மாதிரி 16, 17 தேதிகள்லையுமே 15, 16, 17 3 நாளுமே ஒவ்வொருத்தரா வந்து புக் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பூஜை எடுத்து பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து கலந்துக்கிட்டீங்கனாலும் சரி, எல்லாத்துக்குமே நம்மளுடைய விளக்கு கடை உங்களுக்கு எப்போதுமே வந்து அதுக்கான வழிமுறைகளை சொல்லுவாங்க. நீங்கள் நம்ம கடைக்கோ அல்லது நம்ம அறநருள் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு கால் பண்ணீங்க, வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா அந்த டீட்டெயிலையும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க. நம்மளுடைய ட்ரஸ்ட்டு இது முழுக்க முழுக்க இது எதுக்காக ஃபார்ம் பண்ணது அப்படின்னா, அம்பாளுடைய நாமம் உண்மையான விஷயங்கள் நிறையா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதில் ஒன்று தான் லலிதா சகஸ்ரநாமம். நிறைய பேர் லலிதா சகஸ்ரநாம கிளாஸை பற்றி கேட்குறீங்க. ஆல்ரெடி கிளாஸ் 2 பேட்ச் போயிட்டுருக்கு. இன்னும் அடுத்த மாதத்தில் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ வந்து உங்களுக்கு இதுக்காக தான் அந்த அறநருள் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டே ஓப்பன் பண்ணது. அம்பாள் பூஜைக்கு செய்யணும்னு நினைக்கிறவங்க, அம்பாளுக்குன்னு வரக்கூடிய அந்த பணம் எதுவுமே நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வரக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் அதை ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது கைங்கரியம் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் வெப்சைட்டில் கூட போயிட்டு பண்ணலாம். உங்களுக்கு அதுக்கான ரெசிப்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வரும். இது முழுக்க முழுக்க வாராகி பக்தர்களால் கொண்டாடக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்குது. நம்மளுடைய விளக்கு கடையில் இடம் பத்தாது. போன வாட்டியே பார்க்கிங்கில் வச்சு இடம் பத்தலை. அதனாலேயே இந்த வாட்டி அம்பாளை ஒரு நல்ல ஒரு பெரிய இடத்துல ஃபுல்லாகவே ஷெட்டு போட்டு மழை வந்தாலும் யாருக்குமே டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி ஷெட்டெல்லாம் போட்டு அழகாக நடத்த இருக்கிறோம். அம்பாள் தனிச்சு இருந்து நமக்காக இறங்கி வந்து மிகப்பெரிய பூஜையை ஏற்க இருக்கா. அவளுக்கு இந்த பூஜைகள் எவ்வளவு சக்தி ஊட்டுதோ அந்த அதிர்வலைகளோட உட்கார்ந்துருக்கக்கூடிய நமக்கும் நம்மளுடைய சக்தியை பெருக்கி கொடுக்கும். இது வந்து நான் ஒவ்வொரு தடவையும் நான் அனுபவிக்கிற உண்மை. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாருமே 9 நாள் வர முடியுமா? தாராளமாக வாங்க. முளைப்பாரியில் நீங்கள் உங்கள் பேரில் முளைப்பாரி போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் அதுக்குமே நான் ஒரு லிங்க் ஓப்பன் பண்ண சொல்கிறேன். முளைப்பாரி அது வந்து ஒரு 50 பேர் மட்டும் எடுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். நிறையா பேருக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா இங்கே வளர்க்குறதுக்கான இடம் அவ்வளவுதான் இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் அது மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம். ஒரு பூத்தொட்டியில் உங்களுடைய பேர் எழுதி வச்சு உங்களுக்காக முளைப்பாரி வளர்ப்பாங்க. இந்த முளைப்பாரியை வளர்க்குறதுக்காக போன வருஷம் முழுக்க முழுக்க எங்கள் அக்கா தான் வளர்த்தாங்க. இந்த வருஷம் மதுரையிலேருந்து கருப்பசாமின்னு ஒரு தம்பி வர்றாரு. அவர் வந்து கருப்பசாமி வந்து நம்மளுடைய வாராகி அம்பாளுக்கு முளைப்பாரி வளர்க்குறாரு. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் நடக்க இருக்குது. வெளியூரில் இருந்து நம்ம அம்பாளை தொடர்ந்து கொண்டாடிட்டு இருக்கிறவங்க கிட்டத்தட்ட இது வரைக்கும் 5 பேருக்கு மேலே 6 பேர்கிட்ட பேர் கொடுத்துருக்காங்க. அக்னி சட்டி எடுக்க போகிறோம் அம்பாளுக்காக அப்படின்னு. இது நிறைவு நாளில் நடக்கும். தினம் பூஜை எப்படி இருக்க போகுதுன்னா, காலை வேளையில் முழுக்க முழுக்க பாராயணம். அதுக்கு எல்லாருமே ஆல்ரெடி ஒவ்வொரு குரூப்பாக வர்றாங்க. தினமும் ஒரு குரூப்பு. அவங்களுக்கு தான் நம்ம புடவை எல்லாம் வச்சு கொடுத்து அவங்களுக்கு மத்தியானம் லஞ்ச் எல்லாம் கொடுத்து தான் அனுப்புகிறோம். மத்தியான வேளையில் 2 மணிக்கு மேலே அம்பாளுக்கு அலங்காரம் நடக்கும். அது முடித்து 5 மணிக்கு அம்பாள் அலங்காரத்தோட ரெடியாக இருப்பா. அந்நேரமும் பாராயணம் இருக்குது. 6லிருந்து 6:30 மணிக்குள்ளே விளக்கு பூஜை ஆரம்பிக்கும். 7:30லேருந்து 7:45க்குள்ளே விளக்கு பூஜை முடியும். அதுக்கப்புறம் ஒரு சில நாள் சிறப்பு நிகழ்ச்சிகள் இருக்குது. அந்த நிகழ்ச்சியும் நீங்கள் கண்டு கழிக்கலாம். அதில் ஒரு சிலது ஃபைனல் பண்ணி வந்திருக்குன்னு, ஒரு சிலது பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இது எல்லாமே நீங்கள் பண்ணலாம். அடுத்ததாக நிறைவாக ஒவ்வொரு நாள் நிறைவுலையும் அம்பாளுக்கு அந்த முளைப்பாரிக்காக கும்மி கொட்டுவோம். கலச தண்ணி நடுவில் வச்சு தினமுமே ஃப்ரெஷ்ஷாக மஞ்சள் தண்ணியும் வேப்பிலை வச்சு அதை சுற்றி எல்லாரும் கும்மி அடித்து அந்த சத்தத்துலேருந்து வரக்கூடிய அதிர்வலைகளோடு இருக்கக்கூடிய அந்த தண்ணியை தெளித்து தான் முளைப்பாரி வளர்ப்போம். இதுதான் வழக்கம். ஸோ நீங்களும் அந்த முளைப்பாரி அடிக்கிற வரைக்கும் இருக்கலாம். இரவு எல்லாருக்குமே அன்னதானமும் இருக்குது. இப்படி தினமுமே நிகழ்ச்சி நடக்க இருக்குது. இதில் பஞ்சமி அன்னைக்கு ரொம்ப விசேஷமாக நம்மளுடைய கோவிலம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாளும் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அம்பாளும் இங்கே வர்றாங்க. ஒரே இடத்துல 3 பேரும் இருந்து பஞ்சமி அன்னைக்கு மாலையில் ரொம்ப கிராண்டாக பூஜை நடக்க இருக்குது. மறுநாள் காலையிலையும் பாராயணம் இருக்குது. இப்படி அம்பாளுக்காக நிறைய விஷயங்கள், அம்பாளுக்காகவே
இவர் நம்மளுடைய ராகவன் ஐயா சொல்லும்போது அம்பாள் பரமாக இருக்கக்கூடிய தமிழ் பாடல்கள் நிறைய பாடணும் அப்படின்னாரு. ஸோ அதையுமே நிறையா பேர்கிட்ட சொல்லி இதெல்லாம் நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுக்காக அவ்வளோ பேர் தயாராகிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து லலிதா சகஸ்ரநாமம், லலிதா அஷ்டகம், இது மாதிரி நிறைய லலிதா சோபனம், இப்படி நிறையா பாடல்கள் பாடுறதுக்கு நிறையா மாமிங்க வர்றாங்க. காலை வேளையில், மாலையில் பூஜை, விளக்கு பூஜையாக ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்க இருக்குது. இந்த நிகழ்வில் நீங்கள் தொடர்ந்து கலந்துக்கலாம். வெளியூரில் இருக்கீங்க, வெளிநாடுகளில் இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த இதுக்கு நிகழ்ச்சியில் நேரடியாக நேரலையில் பார்க்கலாம். தினமுமே லைவில் வருவோம். காலையிலையுமே லைவில் இருப்போம், மாலை வேளையிலையுமே நீங்கள் லைவில் பார்க்கலாம். அதை தவிர தினமும் அம்பாளுக்கு என்ன மாலை சாத்துறோம் இது எல்லாமே உங்களுக்கும் காட்டுறோம். நீங்களும் இந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதோட லிங்க் உங்களுக்கு இமிடியேட்டாக வரும். அதில் நீங்கள் என்னைக்கு விளக்கு பூஜையில் கலந்துக்கணுமோ அந்த டேட்டில் போயிட்டு புக் பண்ணுங்கள். ஒரு சில டேட்டெல்லாம் புக் ஆகி முடிஞ்சிருச்சு, இன்னும் நிறைய இருக்குது. ராஜவராகி வாரியர்ஸ் எனக்கு தெரிஞ்சு முதல் நாள் ராஜவராகி வாரியர்ஸோட பூஜையாக இருக்கும். அவங்க எல்லாம் வந்து விளக்கு பூஜை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க நாளே பண்ணிட்டாங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடியவங்களுக்கு அவங்க கைட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்றதுனால நாளே ராஜவராகி வாரியர்ஸ்னு இருக்கக்கூடிய குரூப்பில் இருக்கிறவங்க நாள் விளக்கு பூஜையில் கலந்துக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு அம்பாள் அனுகிரகம் பண்ணுறா. ஸோ இப்படி ஒவ்வொரு நாளும் ரொம்ப விசேஷமாக, அதி விசேஷமாக அம்பாள் ஆனந்தமாக கொண்டாடுறதுக்காக இந்த இடத்த விட்டு நகர்ந்து வர்றா. அதுக்கு முன்னாடி நடக்க இருக்கக்கூடிய அந்த யாகமும் நமக்கு பரிபூர்ண ஆற்றலை கொடுக்கறதுக்காக. இது எவ்வளோ பெரிய ஒரு அனுகிரகம் அப்படின்றத நம்ம வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு பரிபூர்ணமான அனுகிரகமாக இருக்க போது வராகி யாகத்தில் எல்லாருமே கலந்துக்கோங்க. அதே மாதிரி வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க 9 நாளும் கலந்துக்கோங்க. வாய்ப்பு தினமும் வர முடியலை, குறிப்பிட்ட நாள் வர்றோம் அப்படின்றவங்க கூட வாங்க. இந்த தடவை அங்கே பக்கத்துலேயே வந்து வெளியூர்லேருந்து போன தடவைலாம் ஒரு அம்மா ராமேஸ்வரத்துலேருந்து வந்திருந்தாங்க. அவங்க ஒரு மீன் விற்கக்கூடியவங்க. ஆனால் அவங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்மளுடைய அம்பாளை பார்க்கணும், அவ்வளவு ஈர்ப்பு அந்த அம்பாள் மேலே, இவளுடைய இந்த உற்சவத்துக்கு நான் வரணும்னு சொல்லி ராமேஸ்வரத்துலேருந்து அவங்களுக்கு எழுத படிக்க கூட தெரியல, கிளம்பி வந்திருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு நாங்கள் வந்து நான் அப்போ தான் நினச்சேன், இவங்க வெளியூர்லேருந்து இப்படி வரக்கூடியவங்களுக்கு ஒருத்தர் 2 பேராக வர்றவங்களுக்கு குளிச்சு கிளம்புறதுக்கு அவங்களுக்கு ஒரு இடம் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு அதுக்கும் வந்து இந்த வாட்டி ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கிறோம். ஒருத்தர் 2 பேராக வந்தால் மட்டும்தான் எங்களால் பண்ண முடியும். ஒரு குரூப்புக்கெல்லாம் பண்ணி கொடுக்கறது ரொம்ப சிரமமாயிடும். ஸோ தனியாக நான் வரப்போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க முன்னாடியே விளக்கடையை தொடர்பு கொண்டுட்டு வாங்க. உங்களுக்கான அந்த குளிச்சு கிளம்புறதுக்கான ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கான இடம் இங்கேயே இருக்குது. இந்த ஆஷாட நவராத்திரி நம்மளுடைய குருஜியோட வழிகாட்டுதலின் பேரில் யாகமாக ஆரம்பித்து தொடர்ந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்க இருக்குது. இந்த 11ஆம் தேதி யாகம்ன்றது வந்து ஒவ்வொரு தடவை யாகம் நடக்கும்போதும் சரி, ஐயா வந்து பண்ணும்போதும் சரி, ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மிராக்களை நாங்கள் பார்க்குறோம். இந்த தடவையுமே நீங்கள் மிகப்பெரிய விஷயங்களை உங்களுக்கு அம்பாள் கொடுக்கறதுக்காக அழைக்கிறா அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சென்னையில் குருஜி வந்து யாகம் பண்ணுறது இப்போல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அங்கேயே அவ்வளோ யாகங்கள், அவ்வளோ விஷயங்கள் நடக்கிறதுனால குருஜி வர்றாருன்னு சொன்னதே எனக்கு அவ்வளோ பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். ஸோ இந்த யாகத்தில் எல்லாருமே கலந்துக்கோங்க. இது நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். அம்பாள் அருள் நமக்கு பரிபூரணமாக இருக்கும். அவன் நம்ம கூடவே நம்மளுக்கு உள்ளேயே இருந்து நம்மளை வழிநடத்தக்கூடிய காலங்கள் பொற்காலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் பொறிக்கப்படும். மனசு எதுக்கும் படபடக்காது, எதை கண்டும் கலங்காது இருக்கிறதுக்கு அம்பாள் அனுகிரகம் நமக்கு பரிபூரணமாக இருக்குது அப்படின்ற நம்பிக்கையோடு நாம் இந்த காலங்களை நல்லபடியாக கடந்து வந்து பேரும் புகழோட ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாராகி என்னோட தாயி அவளோட பிள்ளைன்னு நாங்கள் மார்தட்டி சொல்கிற அளவுக்கு அம்பாள் இந்த ஆஷாட நவராத்திரியில் எங்களுடைய வாழ்க்கை தரத்தையும் ஆரோக்கியத்தையும் மாற்றி நல்லபடியாக கொடுப்பா அப்படின்றத வேண்டி எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறேன். எல்லாரும் வாங்க. குடும்ப ஒற்றுமை முதல்ல முக்கியம். எல்லாரும் குடும்பத்தோட ஒற்றுமையாக இருந்து சந்தோஷமாக நம்ம பிள்ளைங்களையும் வழிநடத்தி
போகிறதுக்கு நம்ம அம்மா கூடவே இருந்து வழி நடத்துவா. நன்றி, வணக்கம். பாரெங்கிலும் நம் பண்பாட்டை கொண்டு